இப்ப கார்த்திகையும், கார்த்திக்குடைய ஆஃபீஸ்ல எல்லார்கிட்டயும் விசாரிக்கிறாங்க. இவர் லஞ்சம் வாங்குனது உண்மையா? அங்க என்ன நடந்துச்சு? அப்படின்னு சொல்லிட்டு. இதுல எல்லாரும் ரொம்ப முக்கியமா எதிர்பார்க்கிறது, கமிஷனர் வந்து யார் பக்கம் நிக்கிறாங்க? அவங்க வந்து கார்த்திக்கு சாதகமா சொன்னா மட்டும் தான் அவரால இந்த பிரச்சனையிலருந்து வெளிய கொண்டு வர முடியும். அட்லீஸ்ட் வேற ஏதாச்சும் நம்ம வந்து செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கார்த்திக்கு அகைன்ஸ்டா கார்த்திக் வந்து லஞ்சம் தான் வாங்கியிருக்காரு, இத தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு மட்டும் கமிஷனர் கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா, இனி கார்த்திக்க காப்பாத்த முடியாது. அவர் லஞ்சம் வாங்குனாரு அப்படின்றது உறுதிப்படுத்தின மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆஃபீஸ்ல எல்லார்கிட்டயும் விசாரிக்கிறாங்க. நம்ம ரம்யா கிட்டயும் கேட்குறாங்க. கார்த்திக்கோடைய விஷயத்துல நாங்க என்ன முடிவு எடுக்கிறதா இருக்கோம்? நீங்க என்ன சொல்றீங்க? அவர் எப்படிப்பட்டவரு? லஞ்சம் நிஜமாவே அவர் வாங்குறாரா? வாங்கியிருக்கிறாங்களா? வாங்கியிருக்கிறத பார்த்துருக்கீங்களா? என்ன இது? அப்படின்ற டீட்டெயில்ஸ கேட்குறாங்க. அதுவெல்லாம் விட்டுருங்க சார். தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். நீங்க கையும் களவுமா புடிச்சிருக்கீங்க, அதுவும் ஆதாரத்தோட. அப்படி இருக்கும்போது தப்பு பண்ணது யாரா இருந்தாலும் அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனைய உங்களுக்கு கண்டிப்பா குடுத்தே ஆகணும். இந்த தப்புல இருந்து அவங்க தண்டிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தப்பிக்கவே கூடாது. கண்டிப்பா அவங்க தண்டிக்கப்படணும் அப்படின்றது தான் ரம்யா வந்து சொல்றாங்க. இனி கார்த்திக் வந்து இந்த நான் வந்து பில் போட்டு தான் வந்து பணத்த வாங்குனேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த பில் புக் எங்க? நீங்க பில்லு தானே போட்டேன்றீங்க. அந்த பில் புக்க குடுங்க. நாங்க உங்கள வெளில விட்டுர்றோம் அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. ஆனா அந்த பில் புக்க தான் நம்ம ரம்யா வந்து எடுத்து ஒளிச்சு வச்சிருக்காங்க. அண்ணன் போய் கேட்டதுக்கு அப்புறம் கூட அந்த பில் புக்க வந்து யாரையும் எடுக்கவும் விடல, குடுக்கவும் விடல. இப்ப அது ரம்யாவுடைய கண்ட்ரோல்ல தான் பில் புக் வந்து ஒளிஞ்சிருக்கு. கண்டிப்பா நம்ம அண்ணன் வந்து இனி அந்த பில் புக் எங்க? கண்டிப்பா இவரு போட்டேன். நான் பில்லுல சைன் போட்டுட்டு, அதுக்கப்புறமா தான் நான் பணத்த வாங்குனேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அந்த பில் புக் வந்து ரம்யா கிட்ட தான் இருக்கு. அவகிட்ட இருந்து அந்த பில் புக்க எடுக்கணும்னு சொல்லி நம்ம அண்ணன் வந்து இனி முயற்சி பண்ணுவாங்க, ரம்யாவ தோற்கடிக்க.